நான் இது வரைக்கும் எழுதுனது ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் ஸ்க்ரீன் பிளேன்னு நினைக்கிறேன். ஒரு மேடையில் பேசியிருந்தேன்னா அது வந்து கீழே ஒரு கமெண்ட் வரும், ரொம்ப பரிதாபமாக இருக்கும். ஆக்சுவலாக மேடையில் பேசுறது ஒரு 400 பேருக்காக பேசுறது, அது சொசைட்டிக்காக பேசுறது. நான் ட்ரம்பா அவ்வளோ பெரிய டேரக்டர், என்ன டைரக்டர்னு சொல்றதே எனக்கு, ஏன்னா நான் வரைக்கும் என்னைக்கும் வாழ்க்கைக்கும் அசிஸ்டன்ட் டைரக்டர் தான். எனக்கு ஒரு முகவரி கொடுத்தது என்ஆர் அப்படின்னு காமிச்சது சின்னத்திரை தான். கொஞ்சம் சேட் ஆகும், டிப்ரெஸ் ஆகும். அப்புறம் நான் நினைச்சேன், ஓகே இது இங்கே ஏதாவது சொல்யூஷன் இப்படி வர மாட்டேன் கண்டிப்பா. ஸோ ஐ வில் ஸ்னாப் அவுட் ஆஃப் இட். திரு கே பாலச்சந்தர் முதல் இன்று ஆதிக் ரவிச்சந்தர் வரைக்கும் நான் நடித்தது ஆண்டவன் கொடுத்த அருள், வேற எதுவும் கிடையாது. மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மதுரை வழங்கும் ஆனந்த விகடனின் சின்னத்திரை விருதுகள் 2023 பவர்ட் பை சத்யா ஏஜென்சிஸ், ராஜ்மஹால் சில்க்ஸ் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கோகிலா உமன்ஸ் இன்னோவேர், பிரதீப் குயின் ஹாலிடேஸ் அண்ட் ரெசார்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம கூட யார் இருக்காங்கன்னா, இவரை பத்தி பேசினா பேசிக்கிட்டே போகலாம். வேற யாருமே இல்லை, நம்ம டைரக்டர் ஆக்டர் மிஷ்கின் சார் தான் இப்போ நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். சார் எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்குமா சார்? இப்போ ரீசெண்டா உங்களை படங்கள்ல நடிச்சு நிறைய பார்க்க முடியுது. அண்ட் அதுல நீங்க கொடுக்குற அந்த பரிமாற்றமே ரொம்ப பவர்ஃபுல், இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கு. அதுல டைரக்டர் இன்ஃப்ளூயன்ஸ் ஏதாவது இருக்கா சார்? இல்லைம்மா, அது அங்கே போகும்போது டோட்டலி டிஃப்ரெண்ட் பால் கேம். அது வந்து நான் டைரக்டர் ஆகக்கூடாது, நான் வந்து ஒரு ஆக்டரா மட்டும்தான் அதை ஐடென்டிஃபை பண்ணணும். அங்கே போனோன்னா ஒரு டைரக்டர் இருப்பாங்க, அந்த டைரக்டருடைய அவங்க விஷன் இருக்கும், அந்த விஷனுக்கு நம்ம என்ன ஹெல்ப் பண்றோம், அதுதான் முக்கியம். இப்போ நீங்க விஜய் சேதுபதி சார் வச்சு ஒரு படம் எடுத்துட்டு இருக்கீங்கன்னு நாங்க கேள்விப்பட்டோம். அதோட அப்டேட் ஏதாவது கிடைக்குங்களா? நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படம். ஓகே. நான் இது வரைக்கும் எழுதுனது ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் ஸ்க்ரீன் பிளேன்னு நினைக்கிறேன். ஓகே. அதாவது அந்த மாதிரி பேசியா ரேசியா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஹியூமன் பீயிங், எக்ஸ்ட்ராடினரி ஆக்டர் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி ஃப்ரெண்டு. அப்புறம் தானு சார், ரொம்ப வருஷம் அவர் கூட ஒர்க் பண்ணோம். அவர் கேட்டுகிட்டே இருந்தார், நானும் சொல்லிகிட்டே இருந்தேன். கரெக்டாக இந்த படம் இஸ் இமென்ஸ்லி ஹாப்பி. ஒரு புது ஃபார்ம் ஒன்று பண்ணியிருக்கேன், ஒரு நல்ல ஃபார்ம் ஒன்று பண்ணியிருக்கோம். வெரி இன்ட்ரெஸ்டிங் படம். ஆக்சுவலாக வந்து அதுக்கு மியூசிக்கும் பண்ணுறேன் அந்த படத்துக்கு. ஸோ அந்த ஒர்க்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இப்போ நான் எங்கேயுமே அந்த 24 கிராஃப்ட்ஸ்லையும் எங்கேயுமே போக முடியாத அளவு ரொம்ப டைட்டான ஸ்கெடியூல் இருக்கு. ஸோ அதனால வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. 2023-24 நிறைய டெபியூ டைரக்டர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. அண்ட் படங்கள்லாம் பயங்கர ஹிட் ஆகுது. அண்ட் அவங்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்கு நம்ம மக்கள்ல. ரொம்ப காம்படிட்டன்ட்டா ரொம்ப இருக்காங்க அப்படின்னு நாங்க பாக்குறோம். ஸோ நீங்க அவங்கள எப்படி பாக்குறீங்க? ஒவ்வொரு 10 இயர்ஸும் ஒரு ஆர்ட்ல த்ரூ அவுட் வேர்ல்டு ஆர்ட்ல ஒரு பெரிய சேஞ்ச் நடந்துக்கு. அதாவது ஒரு மைக்ரோ ரினசன்ஸ்ன்னு சொல்லலாம். ஆக்சுவலா நம்ம தமிழ் சினிமாவில் கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கு. அது எப்படி நடக்குதுன்னா, அந்த 10 இயர்ஸ்ல ஒரு 4 பேர் வருவாங்க. 4 பேர் தான் வச்சுக்கணும், அப்படி இல்லை 3 பேர் வச்சுக்கலாம், 4 பேர் வச்சுக்கலாம் வருவாங்க, இல்லை 5 பேர் ஆக்கலாம். அதில் என்னன்னு கேட்டால் வந்து அந்த 10 இயர்ஸ்ல வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஸ்டோரி டெல்லிங் இருக்கு. அது புது பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். ஃபார்ம்ல புதுசாக டெவலப் ஆகல, ஒரு ஸ்டோரி டெல்லிங்ல எப்படி பேங்கா சொல்றது, எப்படி ஹூக் பண்றது, எப்படி வந்து ஆடியன்ஸை ஷாக் பண்றது. ஸோ இதுல வந்து தே ஆல்வேஸ் பிளே ஹியர் அண்ட் தேர், தே வில் பிளே. ஆக்சுவலி அப்படிதான் இந்த ஒரு இதுவும் வந்திருக்கு. ஆக்சுவலாக வந்து இன்னும் ஒரு கிரேட் டெப்தா வரணும்னு நான் ஆசைப்படுறேன். அந்த ஸ்டோரி டெல்லிங் வந்து இப்போ என்னன்னு கேட்டால், கொஞ்சம் நம்ம எல்லாருமே நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4. ஸோ கதை ஆரம்பிக்கும் போதே ஒரு கதையில பார்ட் 2 இருக்குன்னு ஆரம்பிக்கும் போது அது கதையாவே இருக்காது. ஏன்னா ஒரு கதைன்றது ஆரம்பத்தை விட முடிவை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. ஒரு கதைன்றது முடியுது. when the climax happens, it is called climbing the maximum. So when you climb the maximum, then there is a death, or then from the death there is a life. Then they lived happily afterwards ன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி ஃபோக் டெய்ல சொல்லுவாங்க. ஸோ ஒரு படம் முடியுது. அதனால வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த இப்போ வர ஜெனரேஷன் வந்து பார்ட் 2, பார்ட் 3 நினைச்சுக்கிட்டு பண்றது வந்து ஐ திங்க் it is impossible and they trying their thing. நீங்க இப்போ ஃபாலோ பண்ண ரீசன்ட் டெபியூட்டன்ட் டைரக்டர்ஸ்ல உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது கதை? எனக்கு நித்திலன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நித்திலன் தான் ஸ்டோரி டெல்லிங்ல அந்த லாஸ்ட் இம்பாக்ட் வந்து பெருசா இம்பாக்ட். எனக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு படம் பார்த்துட்டு ஒரு 10 days அனாலிசிஸ் பண்ணேன். என் அசிஸ்டன்ஸோட உட்காந்து அதை ஒன்லைன் எழுத சொல்லி, கிட்டத்தட்ட நான் ஒன்லைன் மாதிரி நாங்கள் அதை அசஸ் பண்ணும்போது அந்த லாஸ்ட் இம்பாக்ட் வந்து நல்லா இருந்துச்சு. பட் அதில் எனக்கு நிறைய படம் பெருசாக எனக்கு ரொம்ப ஓடினதுல பெரிய சந்தோஷம். ஏன்னா அது வந்து விஜய் சேதுபதிக்கு இவ்வளோ நாள் உழைப்புக்கு வந்து கிடைச்ச அந்த 50வது படம் வந்து மிக முக்கியமான படமாக நான் பார்க்குறேன். இப்படி கதை சொல்லும் திறனில் வந்து இன்னும் கொஞ்சம் நாங்களும் கற்றுக்கணும். இன்னும் நித்திலனும் நிறையா
நிறைய செரேட்டட் எண்ட்ஸ் இருக்கு. ஹி ஹேஸ் டு டேப்பர் இட். So that's what I'm ரொம்ப அழகா சொன்னீங்க சார். ஒரு சின்ன கேம் உங்களுக்கு வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நெகட்டிவ் கமெண்ட்ஸோட உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? சோகமா இருக்கீங்க? இல்ல, அது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து இன்னைக்கு வந்து வேர்ல்டு ஃபுல்லா ரொம்ப மோசமான நெகட்டிவ் கமெண்ட்ஸ். என்ன காரணம்னா நம்மளுடைய மீடியா பூம் ஆக்சுவலி. இப்போ என்னன்னா வந்து ஒரு காலத்துல வந்து டீ கடையில உட்காந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. அது யாருக்குமே தெரியாது, ஒரு 4 பேர் மட்டும். இன்னைக்கு எல்லாராலையும் எழுத முடியுது, எல்லாராலையும் பேச முடியுது. எல்லாரும் எழுதணும், எல்லாரும் பேசணுன்ற எண்ணம் எனக்கு இருக்கு. ஐ எம் வெரி டெமோக்ராட்டிக் ஆன் தட் பிளே. ஆனா என்ன எழுதுறோம், எப்படி எழுதுறோம் அப்படின்றது ஒரு 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 எப்படி சொல்றது, ஒரு கிரிட்டிசிசத்துல வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரி விஸ்டம் இருக்கும். எனி கிரிட்டிக் இஸ் ஈக்குவல் டு தி ஆர்டிஸ்ட். அதான் வால்டர் பெஞ்சமின் சொல்றாரு ஆக்சுவலி. அந்த ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கிரிட்டிக். அது கிடையாது. இப்போ வந்து நையாண்டியும் கேலியும் மட்டுமே கிரிட்டிசிசம். நான் சொல்றது சினிமா கிரிட்டிசிசம் சொல்ல, சொசைட்டியை கிரிட்டிசைஸ் பண்றது. இப்போ நான் வந்து ஒரு மேடையில் பேசியிருப்பேன். ஒரு மேடையில் பேசியிருந்தேன்னா அது வந்து கீழே ஒரு கமெண்ட் வரும், ரொம்ப பரிதாபமா இருக்கும் ஆக்சுவலாக. மேடையில் பேசுறது ஒரு 400 பேருக்காக பேசுறது, அது சொசைட்டிக்காக பேசுறது. நானா ட்ரம்பா சொசைட்டிக்கு பேசுறது நினைச்சிக்கல. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப சேட். எதிரிய கூட நம்ம ஒரு எதிரிய கூட நம்ம நேரில் பார்க்கும்போது நம்ம அன்பு விசாரிக்கணும். நம்ம வந்து அவங்களுக்கு வந்து அன்பை கொடுக்கணும். எதிரி கூட பேச தேவையில்லை. அதுக்கப்புறம் when we cross we have to smile. 2 கோடிக்கு வந்துட்டு salary தராம நடிக்க மாட்டேன்னு சொல்ற ஆக்டர்ஸ் உங்களோட ரியாக்ஷன்? இல்ல, அவங்க டிமாண்ட் பண்றாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க they deserve that. I would say இதுதான். இது அவங்க 2 கோடி if they are worthy, you even pay 20 crores. பிடிக்காத ஆக்டர்ஸோட நீங்க ஒர்க் பண்ற ஒரு நிலைமை வந்துச்சுன்னா how do you, அதுக்கு என்ன ரியாக்ஷன் கொடுத்தீங்க? எனக்கு அப்படி யாருமே இல்லை, பிடிக்காத ஆக்டர்ல. ஏன்னா ஆக்டர்ஸ் ஆர் பேசிக்கலி சில்ட்ரன். அவங்க ஸ்பாட்டுக்குள்ள வந்தோடனே அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ அவங்களுடைய செல்ஃப் எல்லாம் வெளியே எடுத்து வச்சுட்டு தே ஹாவ் டு எக்ஸ்ப்ளோர் த கேரக்டர். அதனால வந்து ஆர்டிஸ்ட் வந்து எனக்கு அவங்க டேண்ட்ரம்ஸ் த்ரோ பண்ணாலும் இட் இஸ் பியூட்டிஃபுல் தான் ஆக்சுவலா. அது ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அதை புரிஞ்சு நம்ம கரெக்டாக அட்ரஸ் பண்ணோம்னா தே வில் பி லைக் அவர் ஸ்மால் சில்ட்ரன். ஷூர் சார். சோ ஈவினிங் 6க்கு மேல நீங்க ஆக்டரா இருக்கும்போது கால் ஷீட் தாண்டி போகுது 12 மணி 4 மணி 3 மணின்னு போயிட்டே இருந்தா உங்க ரியாக்ஷன் என்ன? பயங்கர சண்டை எல்லாம் போட்டிருக்கேன். பயங்கர சண்டைன்னா அது பர்டிகுலரா ஆமா. அதுக்கு வந்து இதுதான். அது அவங்க ஒண்ணுமே வேணும்னே எல்லாம் பண்றது இல்ல. அவங்க அப்படி ஆயிடும். ரீசெண்டா மடோனா இதுதான், அந்த நம்ம மாவீரனை தான் நிறைய நடந்துச்சு. அந்த குழந்தைங்களை போட்டு பயங்கரமா திட்டினேன். அநேகமா அவன் அடுத்த படம் எனக்கு தருவானே எனக்கு டவுட் தான் இருக்கு. அந்த அளவு திட்டினேன். அவனை திட்டல, அவங்க இதை திட்டினேன். அது ஒரு சின்ன இரிட்டேஷன்ல வருது. அதனால I love him so much actually. ஷூர் சார். Thank you so ரொம்ப பேஷண்டா உங்களுக்கு எங்களுக்கு நிறைய விஷயம் சொன்னீங்க. உங்களுக்கு ஒரு சின்ன ஹேம்பர் இருக்கு சார். மொபைல் போன்னாலே சத்யா தான். சோ சத்யா வழங்கும் ஒரு சின்ன ஹேம்பர் சார். டைரக்டர் எழில் சார் தான் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இந்த கேள்விதான் கேட்கணும்ட்டு, தேசிங் ராஜா 2 அப்டேட் என்ன சார்? ஆல்மோஸ்ட் ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு. ஓகே, போஸ்ட் ப்ரொடக்ஷன் தான் போயிட்டு இருக்கு. சூப்பர். மேக்ஸிமம் வந்து இந்த மந்த்ல படம் முடிஞ்சிடும். விஜய் சாரோட தான் உங்களோட முதல் படம் தெரியும். இப்ப அவர் வளர்ந்து வந்து நிக்கிற இடத்தை பத்தியும் உங்களுக்கு தெரியும். அரசியல்ல வேற என்ட்ரி கொடுக்க போறாரு. சோ அதெல்லாம் எப்படி சார் பாக்குறீங்க? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பெரிய இடம் போயிட்டு இருக்காரு, சந்தோஷமா. ரொம்ப வருஷமா படம் எடுத்துட்டு இருக்கீங்க, தயாரிச்சிட்டு இருக்கீங்க, ஸ்கிரீன் பிளே எல்லாத்துலயும் இன்வால்வ் இருக்கீங்க. இப்ப 2023ஆம் வருஷம் 2024ல பாத்தீங்கன்னா நிறைய புது டெபியூ டைரக்டர்ஸ் வந்து என்ட்ரி கொடுத்திருக்காங்க. அண்ட் அவங்களோட படம்லாம் வந்துட்டு ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா ஓடி இருக்கு. அண்ட் அவங்களோட ஸ்கிரீன் பிளே திங்கிங் எல்லாமே ரொம்ப ஸ்பீட் அண்ட் கிரியேட்டிவா இருக்கு. அது நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நம்மளோட காம்படிட்டர் வந்து ஸ்ட்ராங்கா இருந்தாதான் நம்மளால நல்ல படம் பண்ண முடியும். ஸோ அதனால யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா கொடுக்குறாங்க அவங்க. ஸோ அவங்க கூட நம்ம ஒர்க் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கு, நல்லா இருக்கு. நம்ம வேணும் நிறைய அவங்க கூட நிறைய நல்ல பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் நமக்கும் வருது. உங்ககிட்ட வந்துட்டு ஒரு சின்ன ஃபேவரட் கேம் விளையாடலான்ட்டு, உங்களோட ஃபேவரட் ஆக்டர் யார் சார்? ஐயோ, ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான क्वेश्चन. அது உங்களுக்கு எங்களுக்கு தெரியும், பட் இருந்தாலும் நீங்க அதை சொல்லி தான் ஆகணும். ஃபேவரட் ஆக்டர்? எனக்கு வந்து கமல் சார். கமல் சார். ஃபேவரட் ஆக்ட்ரஸ்? அப்ப ஸ்ரீதேவி. ஃபேவரட் ஃபுட்? ஒரு இதுல அடங்காது, அது கொஞ்சம் நிறைய ஃபுட்டி தான். ஃபேவரட் கமெடியன்? நாகேஷ். ஃபேவரட் பிளேஸ்? கொடைக்கானல். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர்? மணி சார்.
சோ வந்து இப்போ வந்து நம்ம நிறைய இடத்துல வந்துட்டு உணவே மருந்து அப்படின்றத தாண்டி உணவுல நிறைய மருந்து கலக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து பேசப்படுது. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்கானிக் ஃபுட்ஸ் அதுக்கெல்லாம் உங்களோட அப்ரோச் எப்படி இருக்கு? நீங்க அதெல்லாம் ரொம்ப சூஸியா இப்ப எடுத்துட்டு இருக்கிறது உண்டா? ஆர்கானிக் ஃபுட் அப்படிங்கிறது வந்து நல்லா தான் இருக்கு. நான் சிறுதானியங்கள்லாம் இப்ப கொஞ்சம் சாப்பிடுறேன். சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஆமா, கருப்பரிசி அப்படிங்கிறது சாப்பிடுறேன். கருப்பு கவுனி இதெல்லாம் சாப்பிடுறேன். உண்மையிலேயே நல்லா இருக்குது. அப்புறம் களி இந்த கர்நாடகால சாப்பிடுவாங்க. நம்ம அதெல்லாம் பார்த்து ரொம்ப இதெல்லாம் சாப்பிடுறாங்களே நினைச்சிருக்கேன். பட் அது வந்து எவ்வளவு ஹெல்த்திங்கிறது இப்ப சாப்பிடும்போது தான் தெரியுது. கண்டிப்பா சார். ரொம்ப நல்லா இருக்கு. சோ ஆர்கானிக் ஃபர்டிலைசர் இண்டஸ்ட்ரியில மக்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸா விளங்கிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா நம்ம சத்யம் பயோ தான். சோ அவங்களோட சார்பா சாருக்கு ஒரு சின்ன கிஃப்ட். நம்ம கூட இப்ப யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம டைரக்டர் வசந்த் சார் தான் இருக்காரு. வணக்கம் சார். சோ எனர்ஜி அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் மாறவே இல்ல அப்படின்னே சொல்லலாம். அப்படியே பயங்கரமா உட்கார்ந்துருக்கீங்க. நீங்க கேவி சார் டைரக்ஷன்ல வந்துட்டு காதல் படகை அப்படின்ற ஒரு சீரியல் ஒன்று நடிச்சிருக்கீங்க அண்ட் அதுல ஒர்க் பண்ணிருக்கீங்க. அண்ட் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி எங்களுக்கு சொல்ல முடியுங்களா? டைரக்டர் வந்து திடீர்னு என்ன வந்து ஒரு டைரக்டரா நடிக்க வச்ச ஆச்சரியம் வந்து காதல் பகடையில நடந்தது. ஒரு நாள் டைரக்டர் கூப்பிட்டாரு. ஆசையெல்லாம் வந்து இந்த டைம் அதுன்னு நினைக்கிறேன். டைரக்டர் கூப்பிட்டாரு. இந்த மாதிரி அதுக்கு முன்னாடியே வேற ஏதோ ஒரு சீரியல்ல டைரக்டர் வசந்த தெரியும், நான் உனக்கு சான்ஸ் வாங்கி தரேன்னு அவரே சொல்லி நடிப்பார். இதெல்லாம் அவர் சொல்றச்சு எனக்கு அப்படியே கூச்சமா இருக்கும். ஏன்னா அவ்வளோ பெரிய டைரக்டர், என்ன டைரக்டர்னு சொல்றதே எனக்கு, ஏன்னா நான் அவருக்கு என்னைக்கும் வாழ்க்கைக்கும் அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் இன்னைக்கு வரைக்கும் அவரை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால அவர் வந்து என்ன டைரக்டரா இந்த படத்துல நடிக்கணும்னா நான் முடியவே முடியாதுன்ட்டேன். முதல்ல சார் விளையாடாதீங்க சார், உங்க டைரக்ஷன்ல நான் வேற ஏதாவது நடிச்சா கூட பரவாயில்ல, என்ன நீங்க டைரக்டராகவே எப்படி சார் பண்ணுவீங்கன்னா, இல்லடா அதான் கதைன்னு சொல்லி எனக்கும் அவருக்குமான பேரன்புல அந்த காதல் பகடை பண்ணேன். அவரு ரொம்ப யதார்த்தமா நான் நடிக்கிறதா அவர்கிட்டயே ஒரு பாராட்டு வாங்கினது. அது ஒரு பெரிய விஷயம். அதையே திட்டி தான் சொல்லுவாரு, ஏன்டா அப்படி கரெக்டா நடிக்கிறேன்னு அப்படிதான் சொல்லுவாரு. அவரோட ஸ்டைல் ஆஃப் டெல்லிங் இல்லையா சார்? சோ விஜய் ஆசையா சொன்னாராம். அது ஆமா கண்டிப்பா சார். சோ விஜய் சூர்யாவை வச்சு நீங்க வந்துட்டு நேருக்கு நேர் எடுத்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு அவங்களோட வளர்ச்சி, விஜய் நம்ம தளபதி அவர்களாகட்டும் சூர்யா அவர்களாகட்டும் வேற இடத்துல ஒரு உயரத்துல வந்து வளர்ந்து நிக்கிறாங்க. அவர்களோட வளர்ச்சியை இப்ப நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு ஈன்ற பொழுதில் பெரிது வைக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய்னு திருக்குறள் மாதிரி தான் பாக்குறேன். விஜய்க்கு வந்து நான் இப்ப அந்த இதும்போது பர்த்டே போது எதுலயோ சொல்லும் போது கூட சொன்னேன், ஒரு ரொம்ப நல்ல முயற்சிகள்ல இப்ப புதுசா இறங்கி இருக்காரு இல்லையா, அந்த முயற்சிகள் வந்து நிச்சயமா ரொம்ப நம்பிக்கை கொடுக்குது. ஸோ அது வந்து நிறைய பேருக்கு, நானும் ஒரு இவன் தானே, ஜனத்திரல்ல நானும் ஒருத்தன் தானே. ஸோ எங்க எல்லாருக்கும் நல்லது நிறைய பண்ண போறாரு விஜய்னு எதிர்பார்க்கிறோம். மகிழ்ச்சியோட வரவேற்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா. 2023 அதேதான் சூர்யாக்கும். சூர்யா வந்து அதே தான் வாட் ஐ மீன் இஸ், அவ வந்ததும் இந்த ஹைட்டும் நேஷனல் அவார்டு வாங்கினதும் தொடர்ந்து வந்து சமூகத்துல பல விஷயங்களுக்காக குரல் கொடுக்கறதும், அதுவும் அவங்களெல்லாம் வந்து நான் வந்து பார்த்தபோது அவங்களுக்கு இருந்த வாழ்க்கையில் அவங்களுக்கு இருந்த மனசுல இருந்த எண்ணங்கள் செயல்கள் அதெல்லாம் தான் கரெக்டா இன்னைக்கு இவங்களை இங்க கொண்டு விட்டுருக்கு. அதுல ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை, ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்கு. 2023-24 இருக்கிற இப்போ ஹீரோஸ்ல யாரை வச்சு இப்ப நேருக்கு நேர் 2 எடுத்தா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க? சிவகார்த்திகேயனும் விஜய் சேதுபதி வச்சுதான் எடுக்கணும். சூப்பர் சார். சோ நீங்க தான் அதுக்கு கரெக்டான பதில் சொல்ல முடியும். தமிழ் சினிமாவை வந்துட்டு மீட்க எடுக்கணும் அப்படின்ட்டு நெட்டிசன்ஸ் எல்லாம் சொல்றாங்க. அதை பத்தி நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? மேபி வயலன்ஸை மீன் பண்றாங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். என்ன நடக்கிறதுனாக்க கொஞ்சம் வந்து வேற மாதிரி பிலிம்ஸும் வர்றதை பொறுத்து தான் மக்கள் பாக்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கும் ஸ்டில் வந்து இதுதான் ட்ரெண்டுன்னு எந்த விஷயத்தையுமே சொல்ல முடியாது. நான் அதை அந்த காலத்துல இருந்து நம்பிக்கிட்டே தான் இருக்கேன் இன்னைக்கு வரைக்கும். ஸோ நீங்க வந்து ஒரு விஷயத்த தெளிவா என்ன சொல்லணுங்கிற ஒரு தீர்மானத்தோட சொன்னீங்கன்னா, அதை சரியா சொன்னீங்கன்னா கண்டிப்பா மக்கள் வந்து அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் ஒரு பெரிய ரவுண்டு வயலன்ஸ் இல்லாத படங்கள் வரப்போகுதுன்னு நான் கெஸ் பண்றேன். நீங்க நினைக்கிறீங்க? சோ ஒரு சின்ன ரேபிட் ஃபயர் இருக்கு சார். உங்களோட நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? ஹாப்பியா 2 கோடி salary இல்லாம நான் சைன் பண்ண மாட்டேன் ப்ராஜெக்ட் அப்படின்றத நீங்க எப்படி பாக்குறீங்க? திங்கிங் ஓகே. பிடிக்காத ஆக்டர்ஸோட உங்களுக்கு காஸ்ட் வந்துருச்சுன்னா நீங்க அந்த காஸ்ட் எப்படி பாப்பீங்க? அதுவும் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஈவினிங் 6க்கு மேல போயிட்டு இருக்கு. போது 9 ஆகுது 4 ஆகுது, ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. சோ ஆக்சுவலா சின்ன திரையில விகடன் வந்துட்டு அவங்க கால் எடுத்து வைக்கும் போது உங்களோட கிரியேட்டிவிட்டி அண்ட் உங்களோட கைக்குலுக்குன ஒரு தருணம் இருக்கும் இல்ல சார், அதை பத்தி கொஞ்சம் எங்களுக்காக சொல்ல முடியுமா? அதோட பேர் என்ன நீங்க கேளுங்க. அதோட பேர் என்ன சார்? பேரை சொல்லவா தான் அதோட பேரு. பேரை சொல்லவா தான் அதோட பேரு. ஸோ சீனிவாசன் தான் இப்ப அவர் வந்து அதோட முதல்ல ஃபர்ஸ்ட் டெலிவிஷனுக்குள்ள வரணுங்கிற போது சீனிவாசனோட சேர்ந்து நான் அதை
கிரியேட்டிவ் ஹெட்டாக இருந்து அதுக்கெல்லாம் பண்ணது. அதோட முதல்ல விகடனோட அந்த ஒளித்திரையோட லோகோ எம்பளத்துல இருந்து ஐ வாஸ் கனெக்டட். அப்போ வந்து எனக்கு போகலாம் கேட்டுப்பார் நடந்துட்டு இருந்தது. அதுக்கு நடுவில் நான் பண்ணேன். தரன் டைரக்ட் பண்ணாரு. பேரை சொல்லவா தான் முதல்ல விகடன்ல இருந்து வந்து. தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் சார். அது எங்களுக்கு ஒரு பெரிய ரீவாம்பா இருக்கு. அதை பத்தி யோசிக்கும் போது சைக்கிள் பிராண்ட்ல இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஹாம்பர் இருக்கு சார். ஸோ இன்னைக்கு இந்த ரெட் கார்பெட்ல நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கிறது MS பாஸ்கர் சார் தான். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கேன். எஸ் சார். சார் நீங்களும் வந்து சின்ன திரையிலையும் நடிச்சிருக்கீங்க, வெளித்திரையில இப்போ கலக்கிட்டு இருக்கீங்க. சின்ன திரை கலைஞர்களை அங்கீகரிக்கும் விதமாக ஆனந்த விகடன் இப்போ சின்ன திரை விருதுகள் நடத்துறோம். அந்த விழாவில் நீங்க ஒரு பிரசன்டரா வந்திருக்கீங்க. எப்படி இருக்கு சார் இது? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது ஆக்சுவலாக சொல்லணும் அப்படின்னாக்கா வந்து உண்மை சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் பெரிய திரையில தான் வந்து நான் இன்ட்ரடியூஸ் ஆனது. அதற்கு பிறகு எனக்கு அதில் வாய்ப்பு இல்லை. பட் எனக்கு ஒரு முகவரி கொடுத்தது என்ஆர் அப்படின்னு காமிச்சது சின்ன திரை தான். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சின்ன பாப்பா, பெரிய பாப்பா, செல்வி, ஆனந்த பவன், அதுக்கப்புறம் அலைகள் விகடனுடைய தயாரிப்புல, என் பெயர் ரங்கநாயகி, உயிரை உயிரை, இப்படி பல சீரியல்ஸ் நடிச்சு அதுக்கப்புறம் தான் நான் பெரிய திரைக்கு வந்தேன். சின்னத்திரை நடிகர்களுக்கு வந்து நடிகைகளுக்கு வந்து விருதுகள் வழங்குவதற்கு ஆனந்த விகடன் முன் வந்து அவர்களுக்கு வந்து இந்த விருதுகள் வழங்குறதுல எனக்கு ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி. விருது பெறும் அனைவருக்கும், பெறப்போகும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னும் மேலும் மேலும் பல சிறப்புகளை அவர்கள் பெற வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசைகள். ஒரு வெள்ளித்திரை நடிகரா ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கணும். 2024ல இப்போ எப்படி இருக்கு சார் படங்கள் நிலவரம்? உங்க பார்வையில நீங்க சொல்லுங்க. ரொம்ப நல்லா தான் இருக்கு. எப்பவுமே ரொம்ப நல்லா தான் இருக்கு. படங்கள் ரொம்ப நல்லா தான் இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இப்போ ஆண்டவன் புண்ணியத்துல நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரிலீஸ் ஆக வேண்டியது இப்போ 2ஆம் தேதி வந்து போட் படம் சிம்புதேவன் அது ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறமா வரிசையா குருவிக்காரன், இன்னும் நிலப்படங்கள் வந்து நிறைய படங்கள் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு இருக்கு. நிலுவையில் உள்ள படங்கள் நிறைய இருக்கு. எனக்கு ஆண்டவன் புண்ணியத்தில் அந்த மாதிரி வந்து எல்லா படங்களும் நல்லபடியா வரணும், நல்லபடியா ஓடணும் அப்படிங்கிறது, அதற்கு ரசிக பெருமக்கள் ஆதரவு கொடுக்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். உங்களோட அண்ணன் படம் பாத்தீங்களா சார்? இந்தியன் 2 பாத்தீங்களா? பாத்தீங்களா? எப்படி இருக்கு சார்? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப பிரம்மாண்டம், ரொம்ப நிறைவா இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நன்றி பாஸ்கர் சார். அண்ட் எங்களோட விழாக்கு நீங்க ஒரு விருந்தாளியா வந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. ஸ்டன்னிங் குவீன் அண்ட் இப்போ ஒரு பியூட்டிஃபுல் மம்மி கூட அவங்க வேற யாரும் இல்ல, நம்ம நமிதா மேம் தான் பார்க்க போறோம். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா செமையா இருக்கேன் மேம். சோ நீங்க வந்துட்டு இருந்த வரைக்கும் ஒரு ஸ்டன்னரா இருந்தீங்க. நீங்க இப்ப எப்ப திரும்பி ஒரு கம்பேக் கொடுக்க போறீங்க அப்படின்ட்டு எல்லாரும் அப்படியே ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மேம். இப்பதான் என் கூட 2 வருஷம் ஆயிட்டு. சோ இப்போ நான் மறுபடியும் என் கரியர் மேல, என் ஃபிட்னஸ் மேல, என் அது மேல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ கண்டிப்பா சீக்கிரம், ஐ திங்க் ரொம்ப சீக்கிரம் நீங்க பார்க்க போறீங்க. ஒரு நடிகை வந்துட்டு அரசியல்வாதி ஆகிறதுக்கான என்னென்ன குவாலிட்டிஸ்லாம் அவங்க ஹோல்ட் பண்ணணும், என்னென்ன மாதிரி தைரியமான விஷயங்கள்? ஆக்சுவலி டு பிகம் அ பாலிட்டிஷியன் உங்க எல்லாம் மனசுல நீங்க இருக்கணும் முதல். அது இல்லைன்னா நீங்க உங்ககிட்ட எவ்வளோ காசு இருக்கும், எவ்வளோ பியூட்டி இருக்கும், அது யூஸே இல்லை. ஸோ அந்த உங்க ஃபேம் இருக்கணும், எல்லாம் மக்களோட மனசுல நீங்க ரூல் பண்ணணும். அப்புறம் தான் ஒரு சக்சஸ்ஃபுல் பொலிட்டிஷியன் ஆக முடியும். சோ இப்ப நமிதா மேம் எங்க இருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு உங்க ஃபேன்ஸ் அப்படியே கேட்டுட்டே இருக்காங்க. ஆனா நீங்க ஒரு செம கூல் மம்மி அப்படின்றத பாக்குறோம் உங்க இன்ஸ்டாகிராம்ல எல்லாம். பட் இருந்தாலும் இப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க ஃபேமிலி எல்லாம் நீங்க எவ்வளவு ஸ்போர்ட்டிவா ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் பத்தி எங்களுக்கு. ஆக்சுவலி மார்னிங்ல நான் ஜிம் போயிட்டு இருக்கேன். ரிட்டர்ன் ஆகிறதுக்கு அப்புறம் குழந்தை சேர்ந்து விளையாடிட்டு இருக்கோம். அவருக்கு ஷவர் கொடுக்கணும். அப்புறம் அவருக்காக நான் என்ன சாப்பிட்றேன், அவர் கூட அதுதான் சாப்பிட்றேன் இப்போ. ஸோ அவருக்கு புதுசா எல்லாம் கத்துக்கிட்டு அவர் எல்லாம் கூட. ஸோ அவருக்கு நான் 3 லாங்குவேஜஸ் டீச் பண்ணிட்டு இருக்கோம். குஜராத்தி, தமிழ், தெலுங்கு. நைஸ். அண்ட் ஹிந்தி, இங்கிலீஷ் அவர் ஸ்கூல்ல தான் தெரியும். ஸோ நான் அதை பத்தி கவலைப்பட மாட்டேன். ஸோ கண்டிப்பா என் குழந்தைக்கு நான் இப்போ நல்லா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் நான் காமிக்கிறேன். என் சின்ன பையனுக்கு மியூசிக் ரொம்ப இஷ்டம். ஓகே. ஸோ அவருக்கு நான் அவருக்காக பாடுறேன், நான் அவருக்காக மியூசிக் சாங்ஸ், வீடியோ சாங்ஸ் போட்டுக்கிறேன். அவர் ரொம்ப 2மே டான்ஸ் பண்றேன். அவர் சேர்ந்து டான்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். கலர்ஸ் எல்லாம் இவருக்கு இப்போ இது yellow கலர், இது ரெட் கலர், அந்த மாதிரி அந்த டைம் போயிட்டு இருக்கு. அப்புறம் இந்த மாதிரி ஷோ இருக்கும், ஃபங்க்ஷன் இருக்கும், ஷூட்டிங் இருக்கும். அந்த டைம்ல உடனே அவர் முன்னாடி தான் உட்காரு நான் ரெடி ஆயிட்டு இருக்கேன். ஸோ அவர் எல்லாம் பார்த்து ஒரு ஹீரோயின் தெரியும். ஆமா, அது பார்த்து அவர் எல்லாம் அப்படி பாக்குறேன். அப்புறம் நான் லேஷஸ் போட்டுட்டு இருக்கோம், அந்த பக்கத்துல வந்து இப்படி டச் பண்றேன். ஸோ இட்ஸ் லாட் ஆஃப் என்ன சொல்றேன், அவர் சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அட் த சேம் டைம் now focusing on career.
உங்களோட வாழ்க்கையில கடினமான சுச்சுவேஷன்லாம் எப்படி மேம் கடந்து வந்தீங்க? ஐ மீன் ரொம்ப டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன்ஸ்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணீங்க? நான் ரொம்ப பாசிட்டிவ் மைண்ட் செட்ல எப்பவுமே. ஸோ நான் ஏதாவது இருக்கும், எஸ் நான் கூட ஒரு மனுஷன் தான், ஒரு ஹியூமன் பீங். ஸோ கொஞ்சம் சேட் ஆகும், டிப்ரெஸ் ஆகும். அப்புறம் நான் நினைச்சேன், ஓகே இது இங்கே ஏதாவது சொல்யூஷன் இப்படி வர மாட்டேன் கண்டிப்பா. ஸோ ஐ வில் ஸ்னாப் அவுட் ஆஃப் இட். தேங்க்யூ ஸோ மச் மேம். ரொம்ப அழகா சொன்னீங்க. உங்களுக்கு சத்யால இருந்து ஒரு ஹேம்பர் இருக்கு. சத்யானாலே மொபைல் தான், அதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா நீங்க மொபைல் சத்யால மட்டும் தான் கிடைக்கும். சத்யால இருந்து மேம்கான ஒரு ஹேம்பர். சத்யருஜி தியாகராஜன் அவர் தான் இருக்கிறாரு. சோ அவருக்கு ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு உங்களோட ப்ரொடக்ஷன் பத்தி எல்லாம் கண்டிப்பா பேசி ஆகணும் சார். நீங்க சினிமா மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணாம சீரியலும் அவ்வளவு ஈக்குவலி இன்ட்ரெஸ்ட் எடுத்து ப்ரொடியூஸ் பண்றீங்க. சின்ன திரை மேல இருந்த ஆர்வம் எப்படி சார் வந்துச்சு? சின்னத்திரைக்கு வந்து நான் என்டர் பண்ணி கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆகுது. நான் சினிமாவிலேயே இருந்தப்போ என்னுடைய நண்பர் வந்து தூர்தர்ஷன்ல டைரக்டரா இருந்தாரு. அப்போ அவர் சொன்னார், இது மாதிரி நீங்க சின்னத்திரையும் ட்ரை பண்ணணும்னு சொல்லும் போது தான் நான் தூர்தர்ஷனுக்கு சீரியல் பண்ணேன். அப்போலேருந்து கண்டினியூஸா இது வரைக்கும் 25 வருஷமா சீரியல் பண்ணிக்கிட்டே இருக்கேன். சோ நீங்க அது மட்டும் இல்லாம தொடரி, பட்டாசு இதெல்லாம் தாண்டி கேப்டன் மில்லரையும் தாண்டி தனுஷ் சாருக்காக ஒரு அடுத்த ஒரு சக்சஸ் ஹிட்டான ஒரு படம் பிளான் பண்ணணும்னா என்ன சார் பிளான் பண்ணிருக்கீங்க? ஏதாவது பிளான் பண்ணிருக்கீங்களா? எனக்கு வந்து அவர் வச்சு இல்லை, நாங்க பண்ண போறோம். பட் இட் வில் பி இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். பட் ஆனா அது வந்து எனக்கு வந்து பர்சனலா கேட்டீங்கன்னா திருச்சிற்றம்பலம் மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு ஆசை. சோ இப்போ சிவானா 130 ஜாவா அந்த படம் இருக்கு இல்லையா, அந்த படம் வந்துட்டு பைலிங்குவலா அண்ட் படம் எப்படி வந்திருக்குன்னு எங்களுக்கு சின்ன சின்ன இல்ல அது இது இப்போ ஜஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட். செப்டம்பர் தான் ஸ்டார்ட் பண்றோம். அது பைலிங்குவலா சார்? பைலிங்குவலான சார். சோ தேங்க்யூ சோ மச் ஃபார் த டைம் சார். சத்யானாலே வந்துட்டு போன்ஸ் தான், மொபைல் ஸ்மார்ட் போன்ஸ் தான், அதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா சத்யால எக்கச்சக்கமான ஸ்மார்ட் போன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ சத்யாவோட ஒரு கிஃப்ட் ஹேம்பர் நம்ம சார் இருக்காங்க. இந்த ரெட் கார்பெட்ல நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஒய்ஜி மகேந்திரன் சார் தான். சார் வணக்கம். வணக்கம் சார். எப்போ பார்த்தாலும் உங்களை பார்த்தா ஒரு இளமை இருக்கு, அதே நேரத்தில் ஒரு பாசிட்டிவிட்டியும் இருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் அந்த பாசிட்டிவிட்டியை இங்கே வந்து நீங்கள் கொடுக்கறதுக்கு. சார் முதல் கேள்வி, ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட் பற்றி. ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட்க்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க சார்? ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட்ங்கிறவன் சர்க்கஸில் வர கிளவுன் மாதிரி. அவனுக்கு தெரியாத வித்தைகளே கிடையாது. அவனுக்கு அங்கீகாரங்கிறது என்னன்னா மக்களோட வரவேற்பு தான். அவன் ஸ்டேஜ்லேருந்து ஒருத்தர் ஆரம்பிச்சிட்டான்னா எந்த இடமா இருந்தாலும் தன்னை அவன் மாற்றிக்க முடியும். சின்ன திரையாக இருந்தாலும் சரி, பெரிய திரையாக இருந்தாலும் சரி, மேடை பேச்சாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி. ஸோ ஸ்டேஜில் ஒருத்தர் சாதிச்சிட்டானால அதுவே மிகப்பெரிய அங்கீகாரம் தான். நான் இன்னும் ஆக்டிவாகவே இருக்கேன். அது காரணம் அந்த நாடகம் கொடுத்த ஒரு கான்ஃபிடென்ஸ்ன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். சரி, இப்போ ஆனந்த விகடன் சின்னத்திரை கலைஞர்களை அங்கீகரிக்கும் விதமாக வந்து முதலாவதாக இந்த ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல அடியெடுத்து வச்சிருக்காங்க சார். நீங்க வந்தது மிகப்பெரிய சந்தோஷம். அதை பத்தி ரொம்ப நல்ல விஷயம் அது. பிகாஸ் சின்னத்திரை வந்து இன்னைக்கு சின்னத்திரை இல்லைன்னா வீடே இல்லை இல்லைங்களா? நிச்சயமா சார். இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டர்ஸ் எல்லாம் டிவி கனெக்ஷனோட வீடு கொடுப்பாங்கன்னு. அப்படியா? அது பார்ட் ஆஃப் தி பில்டர். ஏன்னா இன்னைக்கு சின்னத்திரையில பெரிய படங்கள் கூட நம்ம சின்னத்திரையில தான் பார்க்கணுன்ற அளவுக்கு ஓடிடி அதெல்லாம் வந்துருச்சு. ஸோ இந்த சின்னத்திரை கலைஞர்கள் நம்ம வீட்டில் ஒருத்தர், அவங்களுக்கு நீங்க முதல் தடவை அங்கீகாரம் கொடுக்கறது பெரிய. ஏன்னா நீங்க இது வரைக்கும் பெரிய திரைக்கு தான் கொடுத்துட்டு இருந்தீங்க. இதான் சார் எங்களுக்கு முதல் வாட்டி. ஆனந்த விகடன் கிட்ட எனக்கு ஒரு ரிக்வஸ்ட் என்னன்னா, ஆரம்ப காலத்துல நாங்கெல்லாம் நாடகங்கள் நிறைய போட்டிருந்தோம், இப்பவும் போட்டுட்டு இருக்கோம். ஆனந்த விகடன் நாடக விமர்சனங்கிறது ரொம்ப ஸ்பெஷல். எங்களுக்கெல்லாம் ஒரு பாயிண்டா இருந்தது. ஸோ நாடக கலைஞர்களையும் நீங்க தேர்ந்தெடுத்து இதோட கம்பைன் பண்ணி அதுக்கும் ஒரு விழா நடத்தலாம். நிச்சயமா உங்களோட, ஏன்னா அதுக்கு தனியா பண்ற அளவுக்கு அவ்வளவு நாடக குழு கிடையாது. சின்ன திரைக்கு கொடுக்கும்போது நாடக கலைஞர்களையும் நீங்க பாராட்ட வேண்டியது உங்க கடமை. நாடகம் இல்லை என்றால் எதுவும் இல்லை. சார் உங்களோட அரசியல் வாழ்க்கை எப்படி போகுது சார்? எனக்கு அரசியல் வாழ்க்கை 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஓட்டு போடுறதோட சரி, மற்றபடி எனக்கு எதுவும் இல்லவே இல்லை. என்னுடைய பர்சனல் வியூ அதெல்லாம் இட்ஸ் மைண்ட். ஆதிக் ரவிச்சந்திரன் அவரோட இயக்கத்துல மார்க் ஆண்டனி படத்துல உண்மையிலே கலக்கிட்டீங்க சார். இப்ப அடுத்ததா குட் பேட் அக்லி தல அஜித் நடிக்கிற படத்துல நீங்க இருக்கீங்களா? இன்னும் என்ன கூப்பிடல. ஐ திங்க் குட் அண்ட் பேட் செலக்ட் பண்ணிருக்காங்க. அக்லி வரும்போது என்ன கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி இளமை ஊஞ்சல் ஆடுகிறது. அதனால ஒரு 10 படம் பண்ணிட்டு இருக்கேன், இன்க்ளூடிங் 2 ஹிந்தி பிக்சர்ஸ். ஸோ ஐம் குவைட் பிஸி. ஓடிடியில் 3 வருது, 1 வந்துருச்சு ஏற்கனவே, இன்னும் 2 வரப்போகுது. ஸோ ஐம் குவைட் பிஸி. குட். உங்களோட ஃபேன்ஸ் வந்து 80s கிட்ஸ், 90s கிட்ஸ், 2K கிட்ஸ் தொடர்ந்து எல்லாருமே இருக்காங்க. திரு கே பாலச்சந்தர் முதல் இன்று ஆதிக் ரவிச்சந்தர் வரைக்கும் நான் நடித்தது ஆண்டவன் கொடுத்த அருள், வேற எதுவும் கிடையாது. அதே மாதிரி நடிகர்களில்
சிவாஜி முதல் எனக்கு நடிப்பு தெய்வமா நான் கருதுற சிவாஜி முதல் சிம்பு வரை பார்த்தேன். இப்ப இருக்க காலகட்டத்துல நிறைய இளைஞர்கள் ஏதோ ஒரு தவறான வழியில தன்னோட உடலை பாதுகாக்கவில்லை. ஸோ நீங்க அதை பத்தி ஒரு அது ரொம்ப பெரிய தப்பு சார். உடலுங்கிறது யாருது? ஆண்டவன் நமக்கு கொடுத்தது, ஆமா. நம்ம பெற்றோர்களால் நமக்கு வந்தது. உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது எல்லாருக்குமே முக்கியம். அதில் கலைஞனுக்கு அது ரொம்ப முக்கியம். ரொம்ப நாள் நீடிச்சு இருக்கணும்னால் கலைஞனுக்கு அது ரொம்ப முக்கியம். எஸ்பெஷலி பிசிக்கலி ஆக்டிவ் மட்டும் இல்லை, மென்டலி ஆக்டிவ் ஆகும். சார் இந்த ஒரு பதில் அழகா சொன்னதுனால வந்து மதுரையின் மருத்துவ முகவரியா இருக்க மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு சூப்பரான கிஃப்ட். இன்ஃபேக்ட் அந்த மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல்ல கூட நான் மதுரையில எப்போ ஒரு தடவை நாடகம் அவங்களுக்கு போட்டதா எனக்கு நினைவு இருக்கு. ஸோ அந்த இயர் ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஆம்பர் சார் மீனாட்சி ஹாஸ்பிட்டல்ல இருந்து. யூஸ்வலா கல்யாணம் முடிஞ்சு போச்சே தான் வெத்தலை பாக்கு கொடுப்பாங்க, நீங்க முதலே ஆமா சார், மதுரையின் மருத்துவ முகவரி மீனாட்சி ஹாஸ்பிட்டல் சார்பா சூப்பரான கிஃப்ட் ஆம்பர். இப்போ நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கிறது அவர் ப்ரௌட் ஸ்பான்சர் உமாபதி சார் தான் ஃப்ரம் விஷாலம் சிட் ஃபண்ட். சார் எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார் நம்மளோட தொடர்ந்து நம்ம விகடனோட அசோசியேட் ஆகுங்க. சார் சமீபத்துல சினிமா விருதுகள்லயும் உங்களோட பங்களிப்பு இருந்துச்சு. இப்போ சின்னத்திரை கலைஞர்களை அங்கீகரிக்கும் விதமா இந்த விழா நடந்துட்டு இருக்கு சார். நீங்க இதுல ஃபர்ஸ்ட் டைம் மேடன் பண்றது, அதுவே அது ஒரு பெரிய பெருமை. அவங்களுக்கு சின்னத்திரை அவங்களுக்கும் பெரிய பெருமை சார். போன வாட்டி நான் தான் வடிவுக்கரசி அம்மா கிட்ட கேட்டேன். ஆமா, சேவிங்ஸ் பத்தின அந்த விழிப்புணர்வு. இப்போ உங்ககிட்டே கேட்கறேன், சேவிங்ஸ் பத்தின விழிப்புணர்வு. சார் சேவிங்ஸ் ரொம்ப அவசியம் நமக்கு. நம்ம இந்த கோவிட் காலத்துலயும் நம்ம மற்ற காலத்துலயும் நம்ம மற்ற நாடை விட நம்ம இந்தியா இவ்வளவு தூரம் சர்வைவ் ஆனது நம்மளோட சேவிங்ஸை வச்சு தான். அதனால சேவிங்ஸ் இன்னைக்கு நமக்கு ரொம்ப அவசியம். ஒரு எமர்ஜென்சிலயோ நல்லதுலயோ இதுலயோ நமக்கு சேவிங்ஸ் ரொம்ப அவசியம் சார். தேங்க்யூ சோ மச் சார். உங்க தொடர்ந்து நம்ம விகடனோட இதே மாதிரி நீங்க பயணிக்கணும்னு சொல்லிட்டு பெரிய வாழ்த்துக்கள் விகடன் சார். அனைத்து தமிழ் தொலைக்காட்சிகளின் நட்சத்திரங்களும் தொழில்நுட்ப கலைஞர்களும் முதலாக ஒரே மேடையில் திரண்ட பிரம்மாண்ட விழா கோலாகலமாக நடைபெற்ற ஆனந்த விகடன் சின்னத்திரை விருதுகள் 2023 லட்சக்கணக்கான தமிழ் ரசிகர்களின் பங்களிப்புடன் நம் இல்லம் தேடி வரும் கலைஞர்களுக்கு கிரீடம் சூட்டிய விழா நிகழ்ச்சிகளை காண தவறாதீர்கள். உங்கள் சினிமா விகடன் மற்றும் டெலி விகடன் யூடியூப் சேனலில். டைட்டில் ஸ்பான்சர் மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மதுரையின் மருத்துவ முகவரி. Powered by Satya Agencies. Satya என்றாலே சந்தோஷம்தான். வழங்குகிறோம் சந்தோஷத்தை. வாங்கும் பொழுதும் வாங்கிய பிறகும். ராஜ்மஹால் Silks, Textiles and Ready-Mades, a tradition of excellence in silk. Kohila Women's Innerwear, Pradeep Queen Holiday Resorts. Live together, love together, love together. Associate sponsor Saubhagya Kitchen Appliances. Special partner Tamil Matrimony. Savings partner Sri Vishalam Chit Fund Limited. Agri partner Satyam Agro Clinic. Spiritual partner Cycle Pure Agarbatti. Outdoor partner Next Advertising Solutions. Metro partner Mark Metro. Digital OOH partner Skyrams. Digital partner Daily Hunt. Multiplex partner AGS Cinemas.